பாடகராகிட்டாங்க. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். அதிமுக போஸ்டரில் எம்ஜிஆர் படம் சிறியதாக போட்டதாக கூறி 4 பேர் சேர்ந்து அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கி 2 தொகுதிக்கு வேட்பாளர்களையும் அறிவித்த கூத்து சென்னையில் அரங்கேறியுள்ளது. அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி ஏன் தோற்றுவிக்கப்படுகிறது என்றால், அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் அதிமுகவில் புரட்சித் தலைவர் படத்தை சிறிதாக போட்டுகிறார்கள் என்று ஏகப்பட்ட ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அந்த ஓட்டு வங்கி உடைந்ததனால் அது திமுக சாதமாகிவிடும். அதனால் எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை மீட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறனா சாமி. ரிட்டையர்டு மின்வாரிய ஊழியரான ராசமாணிக்கம் என்பவர்தான் 2 எம்ஜிஆர் படத்தை கொடியில் அச்சிட்டு புதிய கட்சி தொடங்கி இருக்கும் எம்ஜிஆர் நேசர். இல்ல, நான் இபில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இபில இருந்து ஓய்வு பெற்றுட்டேன். ஓபிஎஸ் இபிஎஸ் பிடிக்காதவர்கள் தீவிர ரசிகர்கள் ஏறத்தாழ 10 முதல் 15% பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிக்கு, அதாவது ஜனதா, சீமான் போன்ற வேறு கட்சிகளுக்கு மாறக்கூடாது. அந்த ஓட்டை நாங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தங்களிடம் ஏற்கனவே 10% வாக்கு இருப்பதாகவும் அதிமுகவின் இரு அணிகளிடம் இருந்தும் 40% வந்தால் 50% வாக்கு கிடைக்கும் என்று சிரிக்காமல் கூறிய அவர், தாங்கள் ஜெயித்தால் பெண்களுக்கு ரயிலில் இலவச பயணம் என்றும் நான் கூசாமல் அள்ளிவிட்டார். புரட்சி தலைவருடைய ஓட்டு வங்கி உடையக்கூடாது. அதனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு போடுறவங்க அப்படியே 40% எங்களுக்கு போடுங்க. எங்களுக்குன்னு விலக்கூடிய ஒரு 10% ஓட்டு வரும். எல்லாம் சேர்த்தா 50% நாங்க வாங்கி காட்டி 40 தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டுகிறோம் என்று நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புறநகர் ரயில்களில் பெண்களுக்கு இலவச பயணம், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ரயில்களில் 2ஆம் வகுப்பு பெட்டிகள் முன்புறம் 4 பின்புறம் 4 பெட்டிகள் இணைக்கப்படும். அதில் முன்புறம் பெட்டியில் ஒரு பெட்டி இலவசமாகவும் பின்புறம் பெட்டியில் ஒரு பஸ் இலவசமாகவும் தினந்தோறும் பயணிக்கலாம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியிலும் கேரளாவில் பாலக்காட்டிலும் போட்டியிட இருப்பதாகவும் அறிவித்து கலகலப்பூட்டினார். கள்ளக்குறிச்சி பாலக்காடு மர்க்கா சொல்லு. கள்ளக்குறிச்சி பாலக்காடு மர்க்கா சொல்லு. கள்ளக்குறிச்சி பாலக்காடு புலல் மனதை எம்ஜிஆர் நினைவுல இருக்கு. தமிழர்கள் அதிகம் இருக்காங்க பாலக்காடு. அதனால அங்க இது பண்றோம். இது ஃபர்ஸ்ட் பட்டியல் கொடுத்துறோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம்.